திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற வேண்டும் என்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனின் தீர்ப்பு செல்லும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் ஜி. ஜெயச்சந்திரன் மற்றும் கே. ராமகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ள முக்கிய அம்சங்கள் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதியின் தீர்ப்பை அமல்படுத்தும் விவகாரத்தில் அதிகாரத்தின் மூலம் நீதித்துறையின் மாண்பை குறைக்கும் வகையிலான நடவடிக்கைகள் வெளிப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். வழிபாட்டு நடைமுறை மற்றும் வழக்கத்தை அமல்படுத்தும் நோக்கிலேயே தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என தனி நீதிபதி தீர்ப்பு வழங்கியுள்ளார் என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். வழிபாட்டு நடைமுறையை மீட்டு எடுப்பதன் மூலம் கோயிலில் சொத்துரிமை பாதுகாக்கப்படும் என தனி நீதிபதி தெரிவித்துள்ளதை தங்களது தீர்ப்பில் இரு நீதிபதிகளும் சுட்டிக்காட்டியுள்ளனர். கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினத்தில் மலை மீது தீபம் ஏற்றுவது என்பது மத வழிபாடு மற்றும் தமிழ் கலாச்சாரம் என்றும் இந்த நடைமுறை தொன்று தொட்டு இருந்து வருவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற வேண்டும் என்பது கலாச்சாரத்தை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் மக்களின் அடிப்படை உரிமைகளில் ஒன்றான வழிபாட்டு உரிமைகளை பாதுகாப்பது தொடர்பானது என்றும் நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் தெரிவித்துள்ளனர். திருப்பரங்குன்றம் விவகாரம் பல்வேறு வகைகளில் கடந்த 100 வருடங்களாக நீதிமன்றத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ள நீதிபதிகள், தீபத்தை எரிய விடாமல் விவகாரத்தை எரியவிட்டு வேடிக்கை பார்க்காமல் நல்லிணக்கத்தை பேணும் வகையில் இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று நீதிபதிகள் ஜி. ஜெயச்சந்திரன் மற்றும் கே. ராமகிருஷ்ணன் ஆகியோர் தீர்ப்பில் தெரிவித்துள்ளனர். இதற்கு முந்தைய அனைத்து வழக்குகளிலும் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கைக்கு எதிராக எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என்பதையும் நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியுள்ளனர். திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் கோயில் தரப்பினரை வருடத்திற்கு ஒருமுறை மலை தீபம் ஏற்ற அனுமதிப்பதன் மூலம் பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படும் என்று அரசாங்கம் சொல்வது அபத்தமாக உள்ளது எனவும் நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். தங்களது அரசியல் நோக்கத்தை நிறைவேற்ற எந்த ஒரு அரசாங்கமும் தரம் தாழ்ந்து செல்லக்கூடாது என பிரார்த்திப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் ஜி. ஜெயச்சந்திரன் மற்றும் கே. ராமகிருஷ்ணன் ஆகியோர் தங்களது தீர்ப்பில் தெரிவித்துள்ளனர். தீபத்தூண் உள்ள இடம் கோவிலுக்கு சொந்தமானது என சிவில் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது என்றும் இந்த விவகாரத்தில் வக்ஃப் வாரியத்திற்கு எந்தவித உரிமையும் இல்லை எனவும் நீதிபதிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர். பொதுமக்களின் அமைதிக்கு குந்தகம் நேரிடும் என மாவட்ட நிர்வாகம் கூறுவது கற்பனைவாதம் என தெரிவித்துள்ள நீதிபதிகள், கோயில் தரப்பினர் சிலரை மலை மீது அனுமதிப்பதும் பக்தர்களை மலையின் கீழ் நின்று வழிபட அனுமதிப்பதும் கையாள முடியாத காரியம் அல்ல என்றும் தெரிவித்துள்ளனர். வழிபாட்டுக்காக மக்கள் கூடுவதால் பொது அமைதிக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் தள்ளுமுள்ளு ஏற்படும் என்றும் கூறுவது சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியாத நிலையை எடுத்துக்காட்டுவதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என்ற நீதிமன்றத்தின் உத்தரவை வரவேற்று திருப்பரங்குன்றம் மலைப்பாதையில் உள்ள பழனி ஆண்டவர் கோவில் தெரு மக்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். மேலும் இது தங்களது போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்றும் இனிமேலாவது அரசு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யாமல் தீபம் ஏற்ற வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். அதேபோல மலையடிவாரத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினருக்கும் அங்கு நின்ற இஸ்லாமியர்களுக்கும் இனிப்புகள் வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். திருப்பரங்குன்றம் வழக்கில் தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என்கிற தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை அமர்வு உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் புதுச்சேரியில் பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜா தியேட்டர் சந்திப்பில் நூற்றுக்கணக்கான பாஜகவினர் ஒன்று கூடி அரோகரா கோஷமிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Wandeyar G Square. For details call 8939750009.